ஹாய் ஹலோ ஹால் வெல்கம் டு அவர் சேனல் நாவின் ருசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான ஒரு கஞ்சி வெரைட்டி தான், உளுந்தங்கஞ்சி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நான் வந்து 1/4 கிலோ கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், முழு உளுந்து. அதுக்கு 50 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு 2 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு உளுந்தை வந்து வெயிலில் ஈர இழுக்கிற வரையும் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை வந்து வீட்டுக்குள்ளேயே நிழலில் போட்டு காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் வறுக்க போகிறோம். வாங்க வறுத்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கருப்பு உளுந்தை நல்லா வாசனை வர வரையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கிறோம். இது நல்லா வாசனை வரணும். அப்போ தான் வந்து இந்த கஞ்சிக்கு அரைக்கும் போது வந்து அந்த உளுந்தோட அந்த ரா ஸ்மெல்லு வந்து இல்லாமல் இருக்கும். அப்படி நல்லா வறுபடலை அப்படின்னாக்கா மாவு வந்து ஒரு மாதிரி பசுறு வாசனை வரும், அது குடிக்கிறதுக்கு பிடிக்காது. இந்த உளுந்த கஞ்சி பார்த்திங்கன்னா இடுப்புக்கெலாம் ரொம்ப நல்லது. முக்கியமாக வந்து லேடிஸ்க்கெலாம் இது ரொம்பவே நல்லது. உங்கள் பெண் குழந்தைங்க இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இது பழக்கிடுங்க, அந்த அளவுக்கு நல்லது. இடுப்பு வலி இருக்கிறவங்களாம் இதை தாராளமாக காலையில் காஃபி டீக்கு பதில் இதையே குடிக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த உளுந்து வந்து நல்லா வறுபட்டுருச்சு. உங்களுக்கு நல்லா வறுபட்டுருச்சுன்னா எப்படி தெரியும்னா, நல்லா வறுத்த வாசனை வரும் உங்களுக்கு, அந்த உளுந்தோட வாசனை. அந்த டைமில் நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுட்டு நீங்கள் நிறைய குவான்டிட்டி அரைக்கிறீங்கனாக்கா மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துடுங்க. இப்போ நான் இதை 1/4 கிலோ தான் வறுக்கிறேன் அப்படின்றதுனால நான் வீட்டிலே மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துப்பேன். இதை இப்போ வந்து இது நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ உளுந்து ஆற வச்சாச்சு. இந்த டைமில் வந்து இந்த பச்சரிசியை வந்து ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. போட்டு சிம்மில் வச்சு சும்மா ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. உங்களுக்கு போட்டு அந்த 2 நிமிஷத்தில் அந்த பச்சரிசி கலர் மாறுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா ஒயிட் கலரில் வறுப்பட்டு தெரியும். இதை வறுக்கணுன்னே அவசியம் கிடையாது. இது வறுத்தாக்கா இன்னும் நல்லா மசியும், நல்லா சீக்கிரம் மசியும். அது இங்கே பாருங்கள், நான் வறுத்துட்டேன். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் ஆற வச்சுட்டு நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னுட்டு. இது பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா நைஸாக இதமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் 1 கிலோ அரைச்சி வைக்கிறீங்க, 1/2 கிலோ அரைக்கிறீங்க அப்படின்னாக்கா பெட்டர் நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. இதை வந்து இது மாதிரி நல்லா மூடி போட்ட பாத்திரத்தில் போட்டு ஆறினதுக்கப்புறம் நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. இது நல்லா ரொம்ப நாள் வரும். ரொம்ப நாள் வைக்காதீங்க, சீக்கிரம் காலி பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் 1 மந்த் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலாம் வைக்காதீங்க. ஏன்னா உளுந்து வந்து பூச்சி வந்துடும் சீக்கிரமே. என்னதான் வறுத்துருந்தாலும் அது பூச்சி வரும். இப்போ வந்து நான் 1/4 கிலோவுக்கு 50 கிராம் அரிசி போட்டுக்கிட்டேன் இல்லையா. நீங்கள் வந்து ஏதாவது டம்ளரில் அளந்து போடுறீங்க அப்படின்னாக்கா 4 டம்ளர் போட்டிங்கன்னா 1 டம்ளர் அரிசி போட்டுக்கோங்க. 4 டம்ளர் உளுந்து போடுறீங்கன்னா அதே டம்ளரால் ஒரே 1 டம்ளர் அரிசி போடுங்க. இது கரெக்டான அளவு. இது நல்லா போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. இது கஞ்சி வைக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உளுந்த மாவு வந்து கொஞ்சம் போட்டாலே வந்து நிறைய வரும். இப்போ நான் வந்து இதில் ஒரு 3 பேர் திட்டத்துக்கு பண்ணுறேன். இந்த சின்ன கரண்டியில் 2 கரண்டி போட்டிருக்கேன். ஏன்னா உளுந்துன்னவே நிறையவே வரும். இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இது மாதிரி நல்லா தண்ணி விட்டு கெட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கரைச்சிக்கோங்க. கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. கெட்டியாக இருந்துச்சுனாக்கா வேகாது, ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும் குடிக்கும்போது. இப்போ நல்லா கெட்டி இல்லாமல் கலந்துட்டு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து சால்ட்டு போட்டு பண்ணுறதுக்கும் ஸ்வீட் போட்டு பண்ணுறதுக்கும் 2த்துக்கும் கலந்து வச்சுட்டேன். நல்லா இது மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கோங்க. உளுந்து நல்லாவே தண்ணி வாங்கும். இது மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கிட்டு அடுப்பில் சிம்மில் வச்சு கலந்துகிட்டே இருங்க. இப்போ உளுந்து கஞ்சி மாவு வச்சு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், ஏலக்காய் பொடி, உப்பு, ஒரு பிஞ்ச் பெருங்காய பொடி எடுத்திருக்கேன், தயிர் கொஞ்சம். இது வந்து கஞ்சி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பால். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை மாதிரி தண்ணியாக கரைச்சிட்டு அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சு பக்கத்துலேயே இருந்தீங்கன்னாக்கா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கலரி விட்டுகிட்டே இருங்க. இன்கேஸ் ஏதாச்சும் பக்கத்தில் அதை வேலை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இல்லாட்டி சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா இது அடியும் பிடிக்காது. அப்பப்போ மட்டும் கலரி விட்டுக்கோங்க. இது நல்லா திக்காகும். இது நல்லா வெந்து நம்ம உளுந்து அரைக்கும் போது எப்படி உளுந்து நிறைய காமிக்குமோ அது மாதிரி இது வேகும் போதும் உளுந்து நல்லா தெரியும் அந்த மாவு. அந்த டைமில் இதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் திக்காகட்டும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்ட்டு. இது நல்லா வேகவும் வெந்துருச்சு. இதுலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் வேணால் தண்ணி விட்டுக்கலாம், லைட்டாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம இது ஸ்வீட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நான். வெள்ளை சக்கரை எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டிங்கனாக்கா இன்னும் ஹெல்த்தியும் கூட. இது கரையிற வரலையும் கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுருப்போம். இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு பால் விட்டுக்கோங்க. இல்லை மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது பால் விட்டுக்கோங்க, ரொம்ப சூடாக இருக்கும்போது விடாதீங்க. இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள் இது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது பால் விட்டிங்கனாக்கா உங்களுக்கு இன்னும் கன்சிஸ்டன்சி வந்து லிக்விடாக இருக்கும். இருந்தாலும் ஆற இது இன்னும் கொஞ்சம் இறுகிரும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு பாருங்கள் இது மாதிரி இருக்குது. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இதில் பால் விட்டு குடிங்க. இப்போ நான் வந்து உப்புக்கு தனியாக அதே மாதிரி கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, இதுவும் அதே மாதிரி நல்லா அதே ஸ்டேஜில் நல்லா கொதிக்கட்டும். நான் இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி விட்டே கொதிக்க விடுறேன். பாருங்கள் அதில் எவ்வளோ தண்ணி விட்டுருந்தோம், ஆனால் அது வெந்ததுக்கப்புறம் எவ்வளோ கெட்டியாக காமிச்சது பாருங்கள். அதனால் நான் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதையும் அதே மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். அப்புறம் என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இதுவும் நல்லா கொதிச்சிருச்சு. சேம் ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு வந்து உப்பு டேஸ்ட் பிடிக்கும், சிலருக்கு வந்து சக்கரை டேஸ்ட் பிடிக்கும் உங்கள் வீட்டிலே அப்படின்னாக்கா ஒன்றா காய்ச்சிட்டு டிவைட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காக இது தனித்தனியாக பண்ணி காமிச்சேன் நான். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து ஒரு பிஞ்சு தான் நான் எடுத்திருக்கேன் பெருங்காய பொடி. நல்லா வாசனையாக இருக்கும் பெருங்காய பொடி போட்டாக்கா. பெருங்காய பொடியும் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறேன். நான் இதில் உப்பு போட்டு கன்சிஸ்டன்சி வேணுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஆற கெட்டியாகிடுன்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் இதுலேயும். இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம இப்போ உப்பும் போட்டு கலந்துட்டோம் இல்லையா, இதை நல்லா ஆற வச்சுட்டு மோர் விடுங்க. பால் கூட சூட்டில் விடலாம், ஆனால் மோர் மட்டும் சூட்டில் விடவே விடாதீங்க. இதை நல்லா ஆற வச்சு மோர் விட்டு குடிங்க, சூப்பராக இருக்கும். இவ்வளோதான் இந்த டிஷ்ஷு. இந்த டிஷ் செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.